அண்ணாமலைக்கு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற பட்டம் என்னைக்குமே இருந்தது கிடையாது. மிஸ்டர் கிளீன்ற பட்டம் தனக்குத்தானே யார் வேணாலும் குடுத்துக்கிறலாம். அது மக்கள் தான் குடுக்கணும். அண்ணாமலை வாய திறந்தாலே பொய் மட்டும் தான் பேசுவார் அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு விஷயம். அதனால அவர் மிஸ்டர் கிளீன் அப்படின்ற இமேஜ் இப்பதான் காலியாகுது அப்படின்றத மட்டும் என்னால ஏத்துக்கிற முடியல. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்க இந்த பாஜகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியிடுறாங்க, ஆதாரங்களை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கும் நம்ம அந்த விஷயங்களை பார்க்க தேவையே இல்ல. நம்மை பொறுத்தவரைக்கும் இது ஒரு உட்கட்சி விவகாரம். 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற பார்வையை தாண்டி, அது சமூக ஆர்வலர் டிஜிபி குடுத்த அந்த புகாரை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதனால் அண்ணாமலையுடைய அந்த சொத்து வாங்கியதால் அரசாங்கத்திற்கு என்ன இழப்பு? அரசாங்கத்திற்கு என்ன அரசாங்கத்தை எப்படி ஏமாற்றியிருக்கிறார்கள்? அப்படின்ற அந்த கோணத்தில் மட்டும் நம்ம பார்ப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தனிநபர் விஷயத்துல தலையிடுவதை தாண்டி நாம அரசாங்கத்தை ஒருவர் ஏமாற்றும் போது அதை கேள்வி கேட்பதுல எந்த தப்புமே இல்ல. முதல்ல அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, மாரிதாஸ் என்ன சொல்றாரு, 4,5 கோடி ரூபாய்க்கு இவர் ஒரு சொத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற சொல்லிட்டு, அந்த மதிப்பு 4,5 கோடி கிடையாது. அது 80 கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கான ஆவணங்களையும் அவர் வெளியிடுறாரு. அதுல அந்த ஓனர்ட்ட காசு கொடுத்த பின்பும் அந்த ஓனரை போய் ஒரு கூட்டுறவு வங்கியில, அதுவும் இவருக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கியில போய் அடமானம் வைக்க சொல்லி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கல்யாணராமன், கிஷோர் சுவாமி போன்றவர்கள் அது 40 கோடி சொத்து, என்கிட்ட அதுக்கான ஆவணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுல நாம எழுப்பக்கூடிய சில கேள்விகள், அதாவது இவங்க இப்படிமான குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வைக்கும் போது அதை அண்ணாமலை கடந்து போயிருக்கலாம். அப்படி கடந்து போயிருந்தா நாமளும் அதை கடந்து போயிருப்போம். ஆனா அதற்கு ஒரு அறிக்கை விடுறேன். நீ சொன்ன மாதிரி மறுபடியும் நான் ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக ஒரு அறிக்கை விட்டுதான் அவர் அரசாங்கத்தை எப்படி ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்ற தகவலை நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. 3 வகையாக நம்ம இதை பிரிச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, அந்த சொத்தை நான் என்னுடைய சேமிப்பு, என்னுடைய மனைவியுடைய சேமிப்பு, அதே போல வங்கி கடன் அப்படின்றாரு. ஆனா அந்த எந்த வங்கி அப்படின்ற பெயரை அவர் சொல்லவே இல்லை. இவருடைய சேமிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கிறதா, இவருடைய மனைவியுடைய சேமிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கிறதா அப்படின்றத அவருடைய தேர்தல் அஃபிடவிட் வச்சு பார்க்கும்போது, அவருக்கு, அதாவது அண்ணாமலைக்கு ஆண்டு வருமானமாக 20 லட்சம் ரூபாயை சொல்றாரு. அவருடைய மனைவிக்கு ஆண்டு வருமானமாக பாத்தீங்க அப்படின்னா 6 லட்சம் ரூபாய் சொல்றாரு. 2 பேருக்கிட்டையும் கேஷாவும் சரி, வங்கியாவும் சரி, 2 பேருக்குமே 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு கையில சேமிப்பு அப்படின்றது.